घटनाचार्य कविता केकेतरी वेदान्ताचार्यवद्यो वेदान्तान् सदाकृति यद्यवाक्कृतिपर्यन्तानि चिरात् सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनभस्सरीष्टं दयानिधिं देहप्रसां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். அற்புதமான ஏகாதசத்துல நான் பல விஷயங்கள் நவ யோகிகள் இந்த நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணினதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இதுக்கு முன் உபன்யாசத்துல 4 யுகங்கள்லையும் எம்பெருமான் எந்தெந்த நிறத்துல எந்தெந்த வர்ணத்துல எழுந்தருள் இருக்க, எப்படி எல்லாம் இந்த எம்பெருமான வழிபடுவது, அதுக்கப்புறமா அவருடைய திருநாமங்கள் என்னென்னவாக இருந்திருக்கும், எப்படி அவளை ஞானம்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பற்றி விசாரமா பார்த்தோம். அதுதான் அழ்வாரும் மகளாக பண்ணியிருக்கார். உண்மை வண்ணம் பாலின் வண்ணம் என்றெல்லாம் தங்க அழ்வார் மகளாதாசம் பண்ணது. ஒவ்வொரு ரூபத்தோடையும் பெருமாள் சுக்லாம்பரதரம் விட்டும் சதிவர்ணம் சதோஜம் பிரபன்னபதம் சாயேகே சர்வவிக்னோப சாந்தையே என்றெல்லாம் நாம பெருமான பேசிருக்கோம். இதெல்லாம் வரைச்சே கலியுகத்துக்கு சில விசேஷத்தை சொல்லி சொன்னார். கலி சாது என்பதாக சொல்லச்சே கலியுகத்துக்கு என்ன விசேஷம், நாமசங்கீர்த்தனத்தினால ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றாரு. கலின் சபாஜயம் தியாரியா குணஜாக சாரபாங்கினா, சாரத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் கலியை கொண்டாடினு கலியில் நாசிக்கு சொன்னா அதிகமா இருந்திருக்கேன். அதுக்கு இது போய் இந்த கலியுகம் போய் விசேஷமாக ஆகுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி வரும். ஆமா, கலியுகத்துல சில விசேஷம் இருந்துருக்கு, அதுக்காகத்தான் கொண்டாடிட்டான் என்ன சொல்லி சொல்ற. இது கிருதயுகத்திலேயோ துவாபரயுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ அங்கெல்லாம் எப்படி எல்லாம் யாகங்களால ஆராதனம் பண்றது, விவாகனம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இப்படிப்பட்ட பல வழிபாட்டு முறைகளினால எபெருமான பிரீதி அடைய செய்து அதன் மூலமாக அவன் முக்தி அடைந்தார்கள் என்று சொன்னோம். அன்னைக்கு மீதி யுகங்களை காட்டிலும் ஏற்றம் என்ன, வெறும் நாம சங்கீர்த்தனம் போதும். அப்ப நாம சங்கீர்த்தனத்தினாலேயே நகியத பரமோலாபம் தேகினாம் பிராமியதாமிக எதோ விஞ்சேத பரமான் சாந்தி நஷ்யதி சம்ஸ்ருதி என்று சொன்னார். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினத்தினாலேயே, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணின மாத்திரத்தினாலேயே என்ன வரும், உத்கிருஷ்டமான ஒரு லாபத்தை அடைகிறார்கள். இந்த சம்சாரத்திலேயே அடைஞ்சிருக்க எத்தனை சங்கீர்த்தனை நைவ சர்வகா சுவார்த்தோபலபியத்தை, நாம என்னென்னலாம் அடையணும்னு நாம நினைக்கிறோமோ அது எல்லாமே நாம சங்கீர்த்தனத்தினாலேயே நாம் அடைஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மியம் நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு இப்ப கலியுகத்துல எல்லாத்தையும் அடைஞ்சு விடுறோம்னு சொல்லியாச்சுன்னு இருக்க. இதுக்காட்டிலும் வேற என்ன பண்ணும், எதோ விந்தேத பரமான் சாந்தியும் நட்சத்தி சம்ஸ்ருதி, ஒரு உத்தமமான ஒரு சாந்தி ஏற்படுறது. நஷ்யதி சம்ஸ்ருதி, இந்த சம்சாரத்துல இருக்கமே அது நஷ்யதி, இனிமே நமக்கு சம்சாரமே இல்லாதபடி முக்தாவஸ்தை ஏற்படுறது. அந்த அளவுக்கு இந்த நாமசங்கீர்த்தனமே நம்ம கொண்டு வருகிறது
என்று சொல்லி சொல்ற. கிருதாதிஷு பிரஜாராஜன்மை கலாவிசந்தி சம்பவா கலௌ கல் பவிஷ்யந்தி நாராயண பாராயணா. கிருதயுகத்துல இருந்தவாள் தான் கூட கலியுகத்துல நான் பறக்க மாட்டானுன்னு ஆசைப்படுறான். ஏன்னா அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு மகா வாஸ்தவமா நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றம் பெற்றதல். இப்படி ஒரு அற்புதமான நாம சங்கீர்த்தனங்களை கேட்க நமக்கு ஒரு சிந்திலேட்டிங் எஃபெக்ட் வரும். நிஜமாகவே சொல்றோம். நான் ஒரு சமூகம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அத்தனை பேரோட சேர்ந்து நாமளும் பகவான் நாம உச்சாரணம் பண்ணுவோம். நாமும் உச்சாரணம் நாராயண 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 ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு இதை சொன்னாலே போதும். அத்தனை பேரோட சேர்ந்து சொல்லிச்சே அதனுடைய ஒரு எஃபெக்ட் எதிர்பார்க்கிறோம். அப்படியே நிஜமாவே சொல்லலான்னு வரதோட சம்பதம் சொல்றேன்னு அந்த பெருமாள் அப்படியே வேற பிரத்யேகமா தெரிஞ்சுட்டா என்ன மாதிரி ஒரு நிலை வருமோ அந்த நிலை நமக்கு. அதுல இப்பெல்லாம் ஆத்மீகங்கள்ல பாக்கணும்னு சில பேர் நான் பண்றவாடா விதமும் நல்லா இருக்கு. எல்லாரையும் அதுல கூட அழைச்சிட்டு போயிடுறா. அந்த கட்டி அந்த இதுக்கே நிலைக்கே அழைச்சிட்டு போயிடுறான். அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் கலிக்கு ஒரு ஏற்றமாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட மாத்திரமில்ல இந்த கலிகாலத்துலதான் நமக்கு கேட்கணும் பண்றவாடும் நிறைய நாராயண பாராயணான்றவா கலோகலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணான்னு இதெல்லாம் நாம பார்த்தோம். இதுல கொச்சின் மகாபாகா ரமணேகத்து போதா தாமிரபரணி நதிவேசன கதமாலா பைலி காவேரி மகாபுண்யா பிரதீதி சுரவத்மகாம் ஏபிபந்தி ஜலாந்தாசாம் மனஜாம் மனசேஸ்வரா பிராயோ பக்தா பகவதி வாசுதேவிய மகாசயா. ஒரு சில நதிகளை சொல்ற. இந்த நதிகளை சொல்லச்சு ஒரு கர்த்தமாலா பயத்தி தாமிரபரணி வைகை பாலாதி காவேரி பெரியாறுன்னு சொல்லக்கூடிய பிரதீதி நதி மகாநதி. இப்படி இந்த நதி கரைகள்லாம் தாயா இந்த சுவாமி தரத்துல இந்த சொல்லத்தை எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் இதுல ஆழ்வார்களுடைய அவதாரத்தை பத்தி சொல்லல. ஆனாலும் அளவுகள் பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக அந்த காலத்துல மகாராணி சொன்னதே ஆழ்வார்களுடைய அவதாரத்தை மனசுல வச்சுட்டுதான் சொல்லிட்டு பவிஷ்யந்தின்னு சொல்லிருக்க என்பது ஏகிபந்தி ஜெகந்தாசான்னு சொல்லி ஆழ்வார்கள் அவதரித்த ஒரு பிராந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆறுகள். இந்த ஆறுகளுடைய தீர்த்தத்தை சாப்பிட்றவாளே பிராயோ பக்தா பவந்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டத்துல வாசுதேவனிடத்துல விசுத்தமான மனத்தோட கூட அவரிடத்துல பக்தர்களாக தான் இருப்பார்கள். ஏற்ற சங்கீர்த்திதோ நிருணாம் ஹரிதாஸ்ய அசம்பவம் என்பதாக சொல்லி சம்பவம். எத்தனை சங்கீர்த்திதாக எந்த இடத்துல எம்பெருமானுடைய திருநாமங்களானது சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிறோம் அந்த இடத்துல அவெல்லாம் வரைச்சு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி எம்பெருமானுக்கே பாகவதர்களாக இருந்திருக்காளோ, அதாவது அவருக்கே கைங்கேந்தம் பண்றதாக இருந்திருக்காளோ, அவளுக்கு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு தடங்கள் கணக்கு வந்துட்டுனாக்க கூட அப்போ அவளுக்கு ஒரு விசேஷத்தை சொல்ற. அதாவது நாம சங்கீர்த்தனம் அதுக்கு எத்தனையோ தடங்கள் இருக்கலாம். ஆகையால இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றது கூட கஷ்டம்னு நினைச்சிட்டு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாத போயிட்டா கூட அவளுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுது. ஆனால் சுவாமி தேசிகன் ரத்தத்திரைதாரத்துல விசாரமா சொல்லியிருக்க திவ்யதேச வாசம் நாம சங்கீர்த்தனம் இவையெல்லாம்
மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கு. இப்போ நாம சங்கீர்த்தனத்தினாலேயே மோட்சத்தை அடையலான்னு சொல்லியிருக்கேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறோம், பக்தி பிரபத்தி வாண்டாமா, சரணக்கிலேயே பண்ணிக்குவானாமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சாதிச்சிருக்க. தத்துவத்தை சிந்தனாச்சிக்க ரத்த வரத்தை அங்க வரத்து பெருமாளுடைய அர்த்தாவதார அதாவது அவதார ரகசியத்தை அறிந்து கொள்வது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, முக்தி க்ஷேத்திரத்துல வாசம் பண்றதோ, முக்தி க்ஷேத்திரத்துல ஜன்மாவோ பிறப்போ அல்லது முக்தி க்ஷேத்திரங்கள்ல அவசான சரீரத்தை விடுறதோ, இதனால எல்லாம் மோட்சம், திவ்யதேச வாசத்தினாலேயே மோட்சம் எல்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன தாற்பயம்னு கேட்டு அது மக்களுக்கு சமாதானம் சொல்றேன். இப்படி அவதார ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, இப்படினால இவாளுக்கு பெருமாள் அடைவதற்கு 2 உபாயம் தான். பக்தி பிரபத்தின்னு 2 உபாயம் தான், வேற உபாயம் கிடையாது. அந்த 2 உபாயங்கள்ல இவாளுக்கு எதுல ஈடுபட்டு செய்ய முடியுமோ அதுல ஈடுபடும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்து பக்தி பிரபத்தி பண்ணி அதன் மூலமாக மோட்சத்தை அடைவார்கள் என்பதுதான் தாற்பயமே தவிர இந்த நாமசங்கீர்த்தனங்களுக்கெல்லாம் சாட்சாத்தா பலப்பிரதத்தும் இருக்கு. சாட்சாத் மோட்சப்பிரதத்துன்றது கிடையாது. மோட்சத்தை நேரடியாக அறிவிக்கிறோம் இல்லை, பிரபத்தியோ பக்தியோ அதுல போடும்படியாக பண்ணிக்க வரும் என்பது வட்டமா சாதித்திருக்காரு. இப்போ நாமசங்கீர்த்தனத்தை பத்தி சொல்லிட்டு எப்படியான அந்த நாமசங்கீர்த்தனம் போயிட்டு கேட்கணும். அப்பதான் சரணாகதியினுடைய பிரபாவத்தை 2 ஸ்லோகங்களாக சாதிக்கிற. அடுத்தது यत्र सत्कीर्तितः संकीर्तितोः नृणां हरिः दास्यत्यसम्भवम् प्रायो भक्ता भगवती वासुदेवे अमलाशयः देवर्षि भूतांस्तनृणां पितॄणां न किङ्करो नायमृणीत राजन्ने सर्वात्मना यरणं शरण्यं गतः मुकुन्दं परिहृत्य कृत्यम् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज सर्वपापेभ्यो பெருமாள் சொல்ற வார்த்தை 10 வருஷம்ல இருக்கிற வார்த்தைகளை 3 வருஷம்ல சொல்லி அதேதான் அந்த சரம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்ற. ராஜன்னே ராஜாவை பார்த்து சொல்ற, இப்போ பிராமணன் பிறக்க செய்ய தாய்வானோவி பிராமணன் சொல்றதுனால 3 கடன் பிறக்கிறான்னு சொல்றாரு. இப்படி அவெல்லாம் பித்திருக்களுடைய கடன், ரிஷிகளுடைய கடன், அத்தியனம் பண்ணாலும் ரிஷிகளுடைய கடன் போகும், நன்னும் சில பேர்னால பித்திருக்களுடைய கடன் போகும். அகைஞர்கள் பண்ணுவதனால தேவதர்களுடைய கடன் போகும்னா அதெல்லாம் வளர்த்தே நான் சொல்றேன். இதெல்லாம் யாருக்குன்னாக்க பெருமாண்டத்தை சரணாகதி பண்ணாத வாழ்க்கை. பெருமாண்டத்தை யார் சரணாகதி பண்ணிட்டாலோ அந்த சரணாகதி பண்ணவாளுக்கு வித்தியாசமே அவ யாருக்கும் கடன்பட்டவர்களாகவே ஆக மாட்டான். அந்த சரணாகதி பண்ணதுனாலேயே எல்லா கடன்ல இருந்தும் விடுபட்டவர்களாக ஆகிறாங்க. தேவ ரிஷி பூதாம் தேவத்தைகள், ரிஷிகள், பிதர்கள் இவளுக்கெல்லாம் நாயம்பிரணி சிவன் ராஜ் இந்த ராஜா பார்த்து சொல்ற, இப்ப சரணாகதி பண்ணினவன் அவன் கடன்காரன் கிடையாது. சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்ய கிருத்யம். ஆனா கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்கள்லாம் பண்ண தெரியாது, பண்ண முடியாது, பண்றதுக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் இருந்துருக்கு.
இன்னும் சில சமயங்கள்ல சில பேருக்கு அந்த பண்ணல் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களை செய்வதற்கு தகுதியே இல்லாத இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கிற நான் எனக்கு அனந்திய கதிகனாக வேற ஒரு கதி இல்லாமல் உன் ஒருவனையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி யார் அந்த பரமாத்மாவனோட சரணாகத்தை பண்றாளோ, நாராயணனோட சரணாகத்தை பண்றாளோ, அவ யாருக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல. அந்த சரணாகத்தை பண்ணின மாத்திரத்தினாலேயே அவளை பெருமாள் எல்லா கடன்ல இருந்தையும் விடுவிச்சு விட்டு, இதுதான் சரணாகதியினுடைய ஒரு பிரபாவம், மகிமை. ஸ்வபாத மூலம் பஜதம் பிரியஸ்ய யக்ஞபாவஸ்ய ஹரிபரேஷஹ விகர்மச்சோச்சோத்பதிதம் கதஞ்சித் धुनोति सर्वं हृदि सन्निविष्टः. இந்த அகந்தா சர்வபாமேभ्यो மோட்சயிஷ்யாமி மாசுதான்னு சரணாகதியில இரண்டாவது அந்த தர்ம ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது பாதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்ற ஸ்வபாத மூலம் பஜதம் பிரியஸ்ய யக்ஞான்யபாவஸ்ய ஹரி பரேஷா. இந்த எம்பெருமானுடைய திருவடி ஒன்றே நமக்கு புகழ் என்கிற முறையில மீதி எல்லா பாவத்தையும் விட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே சரணமாக பற்றி அவனுடைய திருவடி அது ஒன்றுதான் வழின்னு அவனிடத்துல சரணாகதி பண்ணினவன் விஷயத்துல பெருமாள் என்ன பண்றதுன்னா, விகர்மச்சோத்பதிதம் கதஞ்சித் துனோதி சர்வம் ஹ்ருதி சன்னிவிஷ்டः. அந்த சரணாகதி பண்ணவன் இடத்துல ஒரு பெரிய பிரீதியாம் பெருமானுக்கு. இவனை எப்படியானா இவனை நல்ல கதி பண்ணி வச்சிடணும், நல்ல கதியை அடையும்படியாக பண்ணணும்னு சொல்லி பண்ற. லோக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், எவ்ரி ஆக்ஷன், அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிக்கிரியை இருக்கு, ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். இது சத்தியமான விஷயம், இதை யாராலையும் மறக்க முடியாது. எந்த ஒரு கிரியைக்கும் பிரதிக்கிரியன்றது ஒண்ணு இருந்துருக்கு. நான் தப்பு காரியம் பண்ணினேன்னாக்க கண்டிப்பா அந்த தப்பு காரியம் பண்ணின தப்பு காரியத்துக்கு பிரதிக்கிரியை எனக்கு வரதான் வரும். அதுக்கு உண்டான சிக்ஷை எனக்கு தான் வரதான் வரும், வராது போகவே போகாது. அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். யாரும் நான் தப்பு காரியம் பண்ணிட்டாக்கோ சரணாகி பண்ணிட்டாக்க நமக்கு இல்லாத போயிட்டோம்னு நினைக்க வேண்டாம். இங்க ஒரு சூக்மமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன். பெருமாள் சரணாகதி பண்ணினாக்க ஆபகா நஸ்லிஷ்யந்தே, தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டுவதில்லையோ அந்த மாதிரி ஏவம் ஏவம் வீதி, இப்படி இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் தெரிஞ்சிருக்கிறவனுக்கு இந்த கர்மா பாப கர்மாவனால அவன் அதாவது அவர்களிடத்துல பாப கர்மாக்கள்லாம் ஒட்டாதுன்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருந்தது. அந்த ஸ்ருதி வாக்கிய பிரகாரத்துக்கு அவனுக்கெல்லாம் பாப கர்மாவனால ஒன்றும் இது வராது அப்படின்னு கேட்டப்பன, அப்போ இதுக்கும் விரோதம் வருது. எந்த ஒரு கர்மா பண்ணாலும் அதுக்கு அனுபவிச்சுதான் நாசம் பண்ணணும் போகணும், இல்லாட்டா பிராயச்சித்தம் பண்ணிட்டுதான் போகணும், இல்லைன்னா அந்த அந்த கர்மா போகாது, எத்தனை கல்ப கோட்டி ஆனாலும் போகாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. இப்ப ரெண்டு சாஸ்திரங்களுக்கும் விரோதம் வருது. அப்பதான் சமாதானம் என்னன்னு கேட்டாக்க, இந்த விஷயம் இது சாஸ்திரத்தினால செய்யக்கூடாத விஷயம்னு சொல்லி அது அப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட விகர்மன்றது அறியாமல் பண்ணிடமானாக்கா அந்த பாப்பம் இவனுக்கு இடத்துல ஒட்டாதுன்னு அர்த்தம். தவிர தெரிஞ்சே சரணாகதி பண்ணிட்டு தெரிஞ்சே தப்பு பண்ணான்னாக்க அவனுக்கு சிக்ஷை உண்டு, இல்லைன்னா அதுக்கு காயத்துக்கு அந்த தப்புக்கு உண்டாத காயத்துக்கு பண்ணிக்கணும். இது பண்ணிக்காத போயிட்டான்னு அவன் அதுக்கு உண்டான சிக்ஷை கண்டிப்பா கொடுப்பேன். அது எப்படி சிக்ஷை கொடுப்பேன்னு நமக்கு தெரியாது.
வேலிட்டு பாய்மிடத்து முள்ளிட்டு பாய்மா போலேன்னு ஒரு லட்டு சித்தையான கொடுத்துதான் பெருமாள் சங்கரிக்கு பேரை தவிர சித்தை இல்லாதையே போகாது. சரி, இப்ப தெரிஞ்சு தெரியாத ஒரு காரியம் பண்ணலாம். தெரியாத காரியம் பண்ணினாலும் கூட அது காரியம் தானே, அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது அந்த கிரியைக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் இல்லையோ? இப்படி பிராமாணிகமாக பண்ணச்சே என்ன பண்றது? அப்ப அது இவரிடத்துல ஒட்டாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நஷ்டன்னு எப்படி சொல்ல முடியும்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்டேன். வாஸ்தவம் இது அறியாத பண்றதுன்றதுல வளர்ச்சி இது ஒட்டாதுன்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, கிரியைக்கு நாசம் கர்மா, அதாவது பாசம் நாசம் அடைகிறது பூர்வாக்கம்னு சொல்றது. இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன பண்ணின பாப்பங்கள்லாம் அவைகளுக்கெல்லாம் நாசம் வந்துடுறது. இது சரணாகதி பண்ணின பிற்பாடு அறியாமல் பண்ணின பாப்பங்களுக்கு நாசம் கிடையாது. அறியாமல் பண்ணின அதாவது அறியாமல் பண்ணின பாப்பங்களுக்கு பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்காது. அது பிரதிபந்தகம் என்பதாக அந்த பிரதிபந்தகம் தடங்கள், அதாவது பலன் கொடுக்க முடியாத பண்ணிடும். இதுதான் சொல்லி அஸ்லேஷம்ன்றதுக்கும் நாசம்ன்றதுக்கும் அர்த்தம் சொல்றேன். அங்கேயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்மாவுக்கு நேர பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா கர்மா அசேதனம், சேத்தனம் தான் பலத்தை கொடுக்கும். ஆகையால அதுக்கு பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் இல்லாததுனால நாம் நல்ல காரியத்தை பண்ணுமானா பெருமாளுக்கு பிரீதி ஏற்படும். பிரீதி ஏற்பட்டதுன்னா நமக்கு நல்லது பண்ணும். தீய காரியத்தை பண்ணமானாக்க பெருமாளுக்கு நம்மளிடத்துல அப்ரீதி ஏற்படுறது. அதனால நிகிரகம் பண்றது. நிகிரகம் பண்றதுக்கு சங்கல்பம் பண்ணிக்க, இவனுக்கு இந்த சமயத்துல இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்க. இதுதான் பூர்வாக்கம்னு சொல்றது. நாம பண்ணின, அதாவது சரணாகதிக்கு முன்ன பண்ணின பாப்பங்கள் எல்லாத்துக்கும் பெருமாள் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்தந்த பாப்பத்துக்கு இப்படி சிக்ஷை கொடுக்கணும்னு பெருமாள் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பலன் நாம பண்ண பாப்பங்களுக்கோ புண்ணியங்களுக்கோ பலன் கொடுக்கறது பெருமாள் தான். கர்மா சாட்சாத்தான் பலன் கொடுக்காரு. அப்ப பெருமாள் என்ன பண்ண போறாரு? இவன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றிக்க போறாரு. என்னன்னா, ஐயோ இவனுக்கு போய் நாம எப்படி இவனுக்கு இவனுக்கு இப்படிலாம் சிக்ஷை பண்ணணும்னு சொன்னோம். அவன் உணர்ந்துட்டு தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு நம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டான். ஆகையால அவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும் பெருமாள் தீர்மானம் பண்ணிக்கிறேன். அதனால தான் ஏற்கனவே சங்கல்பிச்சிருந்த இவன் இந்த தப்பு பண்ணச்சே இவனுக்கு இந்த சிக்ஷை பண்ணணும்னு அந்த எண்ணத்தை மாத்திக்க. அறியாமல் பண்ற, அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு தெரியாமல் பண்ணக்கூடிய பாபங்கள் விஷயத்துல இவனை சிக்ஷை பண்ணணும்ன்ற எண்ணமே பெருமாளுக்கு ஏற்படாது. இதுக்குதான் அஸ்லேஷம்னு பேரு. பாபம் ஒட்டாதுன்றது தாற்பயம். இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது மறுபடியும். இப்பவும் ஒவ்வொரு கிரியைக்கும் பிரதிக்கிரியை ஒரு இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ? இதுக்கு பிரதிக்கிரியை இல்லையே. பெருமாள் சங்கல்பிக்கத்து இவனுக்கு சிக்ஷை பண்ணவானான்னு பெருமாள் தீர்மானம் பண்றது, இல்ல பெருமாளுக்கு இவனுக்கு சிக்ஷை பண்ணணும்ன்ற எண்ணமே ஏற்படாத போறது அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட அந்த கீழே போட்டோம்னாக்கா அது மேல எழுதிதான் வருவதை தவிர வராது போகாது. அப்ப அதுக்கு ஒரு பிரதிக்கிரியை இல்லாத போயிட்டேன். அப்ப இந்த இதுக்கு ஒரு தோஷம் வரும். இப்போ இது எப்படி அங்கீகரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரப்போம். அதுக்கும் ஸ்ருதி சொல்றது 4 விதமா இருக்கிற வரைக்கும் நாம பண்ணின பாபங்களுக்கு 4 ஸ்டேஜ் சொல்றேன். அதுல முதல் ஸ்டேஜ் பூர்வாக்கங்கள் எல்லாமே நாசத்தை அடைகிறது. பகவத் சங்கல்பத்தினால நாசத்தை அடைகிறது. அப்படின்னா பெருமாள் நாம பண்ணின சரணாகதி பண்றதுக்கு முன்ன பண்ணின பாபங்களுக்கு நமக்கு சிக்ஷை கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஏற்கனவே இருந்தது மாத்திக்கிறது. 2வது ஸ்டேஜ் சரணாகதி பண்ண பிற்பாடு அறியாமல் நாம் ஒரு தப்பு பண்ணினோம்னாக்கா தெரியாத பண்ற தப்புக்கு
ரட்சை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே உண்டாகாத போயிடுது. இதுதான் அஸ்லேஷம்னு சொல்லி சொல்றது. இந்த 2 ஸ்டேஜோட நிறுத்திட்டமானாக்க ஒவ்வொரு கிரியைக்கும் பிரதிக்கிரியை இருக்குன்ற அந்த ஒரு சயின்டிபிக்கா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இந்த இடத்துல அர்த்தம் இல்லாத போயிடும். இதுக்கு மேல 3வது ஸ்டேஜ் ஒண்ணு இருந்தது. 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா இல்லையா? இவனுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும், அதாவது இவன் பண்ணின பாப்பங்கள்லாம் அதுக்கு பிரதிக்கிரியை பண்ணாமல் இவன் இடத்துல யார் யார் பேசப்படுறானோ அவன் தள்ள கொண்டு போட்டுறான். அவன் தள்ள கொண்டு போட்டாச்சுன்னாக்க இதுக்கு இவன் பண்ணின கிரியைக்கு பிரதிக்கிரியை இருக்கு. பந்து அடிக்கிறோம், பந்து அடிச்சா நேரம் எங்கிட்டே வரணும்னு அவசியம் இல்லை. இது போட்டா யாத்திரை போட்டா பின்னாடி பக்கம் வாரத்துக்கு திரும்பி போற மாதிரி அது வேற ஒருத்தனுக்கு கூட போயிடுறது. பாகவதாரத்துல அபச்சாரப்பட்டாங்கனாக்கா அவளுக்கு போய் திரும்பி போயிடுறது. இது பிரதிக்கிரியை இருந்ததுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரதிக்கிரிய. அதே மாதிரி இவனுடைய புண்ணியம் கூட தேவையில்லாத ஒரு விஷயம். புண்ணியத்துக்கு என்ன பண்றதுன்னா எல்லா புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் விட்டாதான் தேவி பக்கத்துக்கு போக முடியும். அப்ப இவன் புண்ணியம் பண்ணிருக்கானு அதெல்லாம் எங்க போறதுன்னா இந்த பாகவதாரத்துல யார் பக்தியோடு இருக்காளோ அவளிடத்துல போய் அந்த புண்ணியம் சொல்ல. அப்போ எல்லாத்துக்கும் பிரதிக்கிரியை இருக்குன்றது ஏற்படுறது. இப்படி அந்த சரணாகதியினுடைய ரகசியத்தை இந்த இடத்துல மகர்ஷி சாதிக்கிறார். மூலம் பகதம் பிரியஸ்ய த்யக்தான்யபாவஸ்ய ஹரிஸ்வரேஷः விகர்மஜச்சோத்பதிதம் கதஞ்சித் துனோதி சர்வம் ஹிருதிதம் நிமித்தः. இப்படி பிரபன்னாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ற விஷயத்த சொன்ன. இது வரைக்கும் இந்த நவ யோகிகள் நிமி சக்கரவர்த்திக்கு பண்ணின உபதேசங்கள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டன. இதுக்கப்புறம் நாரதர் சொல்ற நாரத உவாச்ச தர்மான் பாகவதானேவம் ஸ்ருத்வா ச மிதிலேஸ்வரः ஜாயந்தேயான் முனீன் ஸ்ரீதः சோபாத்யாயோ யபூஜயத். இப்ப நாம ஒரு 7-8 உபன்யாசங்களாக இந்த பாகவத தர்மத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வரும். இது எப்படி ஆரம்பிச்சதுன்றத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது கதை ஏற்கனவே சொன்னதுதான். வசுதேவன் கேட்கிறேன், நாரதரை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ நான் கண்ணனை குழந்தையா பாவிச்சு நான் பாட்டுக்கு அவனை எல்லா விதமாகவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனோட நான் பேசுறது, பழக்கத்தை சுட்டிக்கிறது, ஒன்னா பேச படுக்க வைக்கிறது, ஒன்னா சாப்பிடுறது, எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முக்தி மார்க்கம் என்னன்றதெல்லாம் பத்தி தெரியாத இருந்திருக்கேன் நான் அப்படின்னு எல்லாம் நாரதரை கேட்கிறேன். அப்போ நாரதர் உபதேசம் பண்றேன். இது கண்ணனம் பார்க்கறது எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் பத்தி சொல்றேன். அப்ப நாரதர் சொன்னச்சு நானே நேரா சொல்லல. நானே நிமி சக்கரவர்த்திக்கு ரிஷபதேவனுடைய குமாரர்கள் நவ யோகிகள்னு சொல்ற அந்த 9 யோகிகள் உபதேசம் பண்ண விஷயத்த உமக்கு நான் சொல்றேன்னு அந்த நிமி சக்கரவர்த்தி விஷயத்த சொல்லிட்டு வந்தாருங்க. அப்போ வரிசையா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வர யார் யார் எப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொரு யோகிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்த. அதுல வரிசை நிமி சக்கரவர்த்தியினுடைய இதெல்லாம் உபதேசம் பண்ணச்சு. முதல்ல அவர் கேள்வி கேட்கச்சு கவின்னு ஒருத்தர் அவர் உபதேசம் பண்ற காயன் வாச்சா மனதேந்திரேவா புத்தா சுனாவா கொடுத்தே சபாமா கரோமேசே சகலம் பரஸ்மை நாராயணா ஏது சமர்ப்பயாமின்னு பாகவதால் தான் பண்ற எல்லா காரியத்தையும் பெருமாளே பண்ணி வைக்கிறதாகவும் பலத்தை நாம விரும்பாத சரீரம் எத்தின் பூதம் பிரணமே தனன்யா வேற யாரையும் நாம வணங்காமல் பெருமானையே வணங்கி
கொடுத்துட்டு இதன் மூலமாக நாம சகல க்ஷேமத்தையும் அடையலாம் என்பதை முதல்ல உபதேசம் பண்றார் அவர். அதுக்கப்புறமா மறுபடியும் பாகவத தர்மத்தை மேலும் உபதேசம் பண்ணணும்னு கேட்டுட்டு ஹரின்னு ஒருத்தர் ஆச்சாரியாமேவ அச்சாயாமேவ ஹரையே பூஜாம் யஹா ஸ்ரத்தையே கதைன்னு அந்த அச்சாமூர்த்தியாக எழுந்தது இருக்கிற பெருமானுக்கு அவருக்கு பூஜை பண்ணுமானாலும் அவதாரத்துல எழுந்தது இருக்கிற ராமனுடைய அந்த திவ்யங்களோட விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணாலே சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு ரெண்டாவது சொல்லி சொன்னார். மூணாவது மறுபடியும் இதனால இன்னும் அவர் இன்னும் கேட்கணும்னு அவருக்கு கேள்வி தோன்றது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட லோகத்துல மாயினால அவாவா கர்மாந்தீனமாக அவ ஏதோ வேற வேற விஷயங்கள்ல ஈடுபட்டவாடா இருக்காட. அதுக்கு என்ன பண்றதுன்னா அந்தரிக்ஷன்றவர் அவர் உபதேசம் பண்றாரு. இந்த மாயையை கடப்பதற்கு என்ன வழி? அந்த பகவத் தியானம் தான், பகவத் சிந்தனம் தான் என்பதை அவர் விஸ்தாரமாக உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறமா மறுபடியும் பிரபுத்தன்றவர் அவருக்கு உபதேசம் பண்றார். கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, கர்மாண்ய அதர்மானத்தை சித்தாயத்தன். லோகத்துல எல்லாரும் ஒரு காரியத்தை பண்றாங்கனாக்கா அவளுக்கு துக்கம் போகணும், துக்கம் வரணும்ன்றதுக்காக கர்மாவை ஆரோப் பண்றான். அப்படி இருந்துகிட்டு எந்த மாதிரி காரியத்தை பண்றது, என்ன பண்றதுன்றதை பத்தி சொல்லணும்னு மறுபடியும் கேட்கிட்டே முதல் விஷயமாக ஆச்சாரியால போய் தஸ்மாத் குரு பிரபத்தியத விஜயாசமும் ஸ்ரேய உத்தமம் என்ன நல்லது கேட்டதுன்றதுக்கு முன்ன ஆச்சாரியாள்கிட்ட போகணும். ஆச்சாரியாளுடைய உபதேசத்துல கேட்டு பரிசுத்தமான மனஸ்கனாக அணுகி அதுக்கப்புறமா நாம பெருமாளை நிச்சயம் சிந்தனை பண்ணி அது அவ பண்ண உபதேசம் மூலமாகவும் மந்திரம் மூலமாகவும் பகவத் தியானம் பண்ணணும் என்பதை அதுக்கப்புறமா சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பிப்பலா என்னன்னு பத்தி சொன்னச்சு. பெருமாள் லோகத்துல சிருஷ்டி பிரளயங்கள்லாம் வருது. இது பெருமாளுடைய படைப்பு தானே, நாஸ்திகனுடைய படைப்பு கூட பெருமாளுடைய படைப்பு தானே. இப்போ அதை பத்தி சொல்லணும்னு கேட்கிற. நாஸ்திகால பத்தியோ பெருமாளுக்கு தூரத்துல இருக்கிறவளை பத்தி என்னத்துக்கு பேசுறதுன்னா அவளோட பழகக்கூடாது, யாரோட சேரக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு அந்த நாஸ்திகாளுடைய கதியை பத்தி விஸ்தாரமா சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்ற. எல்லாரும் எது கர்மா, எது செய்ய வேண்டியது, அது செய்யக்கூடாதுன்றது தெரியாத இருந்துருக்கு. அதுல இந்த செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்றத கிளாசிஃபை பண்ணி ஆவிர்ஹோத்திரன்றவர் அவர் உபதேசம் பண்ற. வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பண்ணணும், தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கணும். வேதத்தை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த காரியங்களை நாம தவிர்த்துடணும் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இன்னும் அதாவது திருமிழத்துல அவர் சொன்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம மறுபடியும் சம்மரைஸ் பண்றேன். அங்க வந்து பெருமாள் பல அவதாரங்கள்ல பல விசேஷங்களை அனுஷ்டிச்சு காண்பிச்சிருக்கோ. ஆகையால சொன்னது இப்போ ஹரி தானி பிரபந்தனா யானியானீவ கர்மாணி எய்தே சந்த ஜென்மீதி. இதுல வரைக்கும் எம்பெருமான் நாம பண்ணின புண்ணிய பாப்பான் மூலமாக சில பிறவிகளை நமக்கு கொடுக்குற. பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைசியனாகவோ சூதரனாகவோ இருக்கக்கூடியான ஒரு பிறவிகளை கொடுக்குற. அப்ப பிராமணன் சத்திரிய வைசிய சூதரன்னு சொல்றாங்க. அவளுடைய தர்மானுஷ்டானம் என்ன, அவ எதெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அதை சொல்லணும், விஸ்தாரமா சொல்லணும்னு சொல்லிட்டு அதை விஸ்தாரமா சொல்லி சொன்னார். அங்க ஜாதி விஷயத்திலையும் மக்கள்ல அந்த ஜாதியினால பிறப்பினால வரக்கூடியது, ஜாதி பரிச்சனையினால வரக்கூடியது, அந்த பிறப்பினால வந்த ஜாதி போகாதுன்றது தாற்பயம். இந்த சரீர பிரயோகம் தான் இந்த சரீரம் எத்தனை நடக்குமோ அத்தனை வரைக்கும் அந்த ஜாதி இருக்கும். இன்னொரு பத்தி இதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லி சொன்னேன். கடைசியில சமசுன்னு ஒருத்தர் அவர் சமசம்னு சொல்றவர். அவர் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் இந்த இதை பத்தி வரைச்சு அந்த எவரமானுடைய ஒரு குணங்களை நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விஸ்தாரமாக அந்த குணங்களை பத்தி கேட்கிற. அதை பார்த்து சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா எந்த காலத்துல எந்த ரீதியில பெருமாள் எழுந்துள்ளது கரபாகத்துல கேட்கிறேன். அதுதான் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம்னு சொல்லி
எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி எழுந்தல் என்பதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார். அது ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி பெருமாள் அர்ச்சனை பண்றதுங்கிற விஷயங்கள் எப்படி ஒவ்வொரு யோகிக்கும் நிமி சக்கரவர்த்திக்கு 9 விஷயங்களை உபதேசம் பண்ண இப்படி அத்யுதமான இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவருக்கும் பரம பிரீத்தி. அந்த நவ யோகிகளுக்கும் எப்படி எப்படி சத்காரம் பண்ணமோ வந்தவர்கள் கூட அத்தனை பேருக்கும் அவ்வளவு சத்காரத்தை பண்ணேன். சத்காரம் பண்ண உத்தர கணத்துல அவ 10 பேரும் மறைஞ்சு போயிட்டாலும் யாருமே இல்லையா. அவளுடைய அவதாரமே நிமி சக்கரவர்த்திக்கும் லோகத்துக்கும் தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காக தான் ஏற்பட்டது. தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அவ கிளம்பிட்டான். அவ்வளவுதான் விஷயம். ஆகையால நாரதர் சொல்லி சொல்றேன், இப்படி அவள்லாம் அந்த உபதேசம் பண்ணினத அந்த உபதேசம் பண்ணின பிரகாரம் நிமி சக்கரவர்த்தியும் அனுஷ்டிச்சே. அப்படி தர்சனம் அனுஷ்டிச்சதுனால அவ அவருக்கு மோட்சப்படைந்தமான ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ யுவயோக்கல் தம்பத்தியோகோ யசதா பூரிதம் ஜெகத் புத்திரதாம் அகமத் யத்வான் பகவான் ஈஸ்வரோ ஹரிகி. தேவகியும் மத்தியில 2 பேரும் கேட்டுருக்க நாரதர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம் என்று கேட்ட, உங்களுக்கு குழந்தையாக உங்கள் மகனாக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கிற, இதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம் இருந்துருக்கு என்று சொன்னார். தர்சன ஆலிங்கன ஆலாபைகி சயனாசன பௌஜனைகி. தூங்கி ஏந்திரிக்கத்தையே கண்ணு மூஞ்சில முகத்துல முடிக்கிறது. அந்த குழந்தை முகத்துல முடிச்சோமானாக்க அவ்வளவு நல்லதான். இதுக்கு அசல் நாம தூங்கி எழுந்த உடனே நான் நினைச்சு பார்த்துப்பேன், குழந்தை முகத்துல நாம முழிச்சோமானாக்கா நமக்கு நல்லது. கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தை முகத்துல நாம முழிக்கிறோம். நாம பாப்பம் பண்ணிருக்கோமே, நம்ம முகத்துல குழந்தை முழிச்சுட்டுனாக்கா அதுக்கு எதனா கட்டம் வந்துடுவோம்னு ஒரு பயம் வருது நமக்கு. இது என்னுடைய ஒரு துர்புத்தி. இந்த மாதிரி எல்லாம் தோண வைக்கிறது. இங்க சொல்லச்சே அதுதான் நாரதர் சொல்றேன், நிச்சயம் இந்த குழந்தை முகத்துல முழிக்கிறீங்க, அதுவே பெரிய லாபம் உனக்கு, பெரிய அதிருஷ்டம் உனக்கு. தர்சனம் ஆலிங்கனம், அந்த குழந்தை கண்ணனை தழுவிக்கிறது. ஆலாசம், குழந்தையோட பேசுறது, கண்ணனோட பேசுறது. சயன ஆசன போஜனையோன்னு சொல்லிட்டு தேவிக்கு பக்கத்துல படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய அணைச்சிட்டு பட்டுருக்கா. ஒன்னு மடியில உட்காந்து வச்சிருந்த ஆசனத்துல உட்காந்துக்கிறேன். வசுதேவர் சாப்பிடுறதே குழந்தைக்கு ஊட்டுறது, தான் சாப்பிடுறது, பார்த்துட்டே குழந்தை வேடிக்கை பார்த்துருக்கு. இப்படி எல்லாம் ஆத்மாவாம் பாவிதா கிருஷ்ணே புத்திரே ஸ்நேகம் பிரகர்வதோகம். ஆகையால இப்படி கண்ணனிடத்துல ஸ்நேகப்பதியே நீங்க எப்ப பார்த்தாலும் பிரகடனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மோசம் சுத்திக்கும் அப்படின்ற. அதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா உங்களுக்கு மோட்சம் கொடுத்தோன்னு சொல்ற. கண்ணனை எப்ப பார்த்தாலும் வெசில்தான் கம்சன். கண்ணனை எப்ப பார்த்தாலும் வெசில்தான் சிசுபாலன். வைரேன ஏழு கிருபதையா சிசுபால பௌண்டரக சால்வாதயா கதிவிலாச விலோகனாதியை. அப்படி இருக்கிறவாளுக்கு கூட பெருமாள் மோட்சம் கொடுத்திருக்கே. புத்திரபாவையில கண்ணனை அணைச்சிட்டு பேசிட்டு தழுவிண்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கே, உனக்கு மோட்சம் எல்லாரும் போயிடுமா என்று கேள்வி. இந்த இடத்துல ஒரு சுத்தமான விஷயம் பார்த்து, நாஸ்திகனா இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் பெருமாளை செய்யறவன் சொல்றாரு. அவனும் எப்ப பார்த்தாலும் நாளைக்கு எப்படி பெருமாளை வெய்யறது, இன்னைக்கு எப்படி பெருமாளை வெய்யறது, எப்படி பண்றதுன்றது இதே ஸ்தானம் தான். இப்படி பண்ணிட்டு இருக்கவனுக்கு பெருமாளையே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கூட மோட்சம் வந்துடுமா அப்படின்னு கேட்டா அவனுக்குலாம் மோட்சம் வராது, அவனுக்கு நரக்கம் தான் வரும். அப்ப சிசுபாலன் கம்சனுக்கெல்லாம் மோட்சம் வந்ததுன்னா அவன் ஜன்மாந்தரத்துல பண்ண ஒரு சுத்த விசேஷம் புராணம் தெரிகிறது. அவன் ஜன்மாந்தரத்துல ஏதோ பண்ணின ஒரு பாப விசேஷம் தான் இந்த ஜென்மாவில கண்ணனுக்கு பேஷியாக பிறக்கும்படியான ஒரு நிலை வந்ததே தவிர வசுதா அவ எல்லாருமே பகவத் பக்தாளாக தான் இருந்துருக்கா. ஆகையால நாஸ்திகாளுக்கெல்லாம் மோட்சம் வரும், பெருமாளையே எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு இருக்காங்க, அதனால மோட்சம் வரும் நானும் நினைக்க கூடாது சொல்லி சொல்ற.
மாபத்திய புத்தியும் அகிருத்தாக கிருஷ்ணே யோகேஸ்வரே. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் நான் உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன். அந்த கண்ணன் உன் பிள்ளைன்னு மாத்திரம் நினைச்சுக்க. அந்த கண்ணன் உமக்கு பிரம்மபாவத்தினால உமக்கு பிள்ளையாவும் இருந்துட்டு பரமாத்மாவும் இருந்துருக்கான்னு அதை நீ தெரிஞ்சுக்கணும். வெறும் பிள்ளை மாத்திரம்னு நீ நினைச்சுக்காத. மாயா மானுஷ பாவேன கூடீஸ்வரியே பரேவியே. அந்த ஒரு மானுஷ பாவம்னு தன்னுடைய சங்கல்பத்தினால நாம தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா பிறப்போம்னு சங்கல்பத்தினால ஏற்படுத்தின்றதே தவிர அவன் பரமேஸ்வரன். அவனுக்கு ஆகையால பூபாராதர ராஜன்ய நிருகத்தியை குப்தையே சதாம். அந்த சத்துக்க பரிகிரகணாய் சாதுனாம் விநாதாய்த்து சிருஷ்டிதாம் சமஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு அந்த பெருமாள் அந்த பூபாரத்தை தோற்கடிப்பதற்காகவும் சத்துக்களை அனுசரிப்பதற்காகவும் அவளுக்கு தபஸ் பண்ணுவதற்கு எதிராக இருக்கிற அசத்துக்களை அழிப்பதற்காகவும் அதி சம்ஸ்தாபனார்த்தமாகவும் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கு. ஆகையால உங்களுக்கு பெரிய பாக்கியம், உங்களுக்கு சகல க்ஷேமமும் ஏற்படுறதுன்னு சொல்லி முடிக்கிற. மகாபாகாம் வசுதேவோ திவிஸ்மிதா தேவகி மகாபாகாம் மோகமாத்மனா. பெருமானுடைய பிரபாவத்தை இவ்வளவு விஸ்தாரமா கேட்டவுடனே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பற்றி ஆச்சரியம். இத்தனை நாள் நாம தெரிஞ்சுக்காத போயிட்டோமே, இவ்வளவு விசேஷம் இருந்துருக்கா என்பது அதை கேட்டுட்டு இத்தனை நாளா அவளுக்கு இருந்த சில அஜ்ஞானங்கள்லாம் மொத்தம் கவர்ந்து போய் அந்த பகவத் ரூபத்தை தெரிஞ்சு இது மூலமாக அவளை அடைந்தார்கள் என்பதாக இதுக்கு பலன் சொல்ற. இப்படி இதிகாச விமம் புண்ணியம் தாரேய சமாதிதா சவிதீயே சமலம் பிரம்மபூமியாய கல்பதே. பாகவதத்துல எங்கேயான சில இடங்கள்ல தான் பலசுருதி சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்தை கூட பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் பலசுருதி சொல்ல மாட்டார். கங்காவதரணத்துல வரது அந்த கங்கை வந்தது எப்படி அவதரணம் எங்க எப்படி வந்ததுன்றத சொல்லிட்டு அதை யார் கேட்கிறாளோ யார் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் வரும்னு சில இடங்கள்ல பலசுருதி சொல்லிருக்க ராமாயணத்துல. அந்த மாதிரி பாகவதத்துல இப்ப நம்ம விருத்தாந்தம் வசுதேவருடைய பிரச்சனம் கேள்வி, அதுக்கு நாரதர் பண்ண சமாதானம், அந்த சமாதானம் அவர் பதில், அதன் மூலமாக விஸ்தாரமாக நவ யோகிகளுடைய வாக்கிலிருந்து வந்த பாகவத தர்மங்கள் இவை அனைத்தையும் யார் கேட்கிறவாளோ இதிகாசம் இம புண்ணியம் பாரேத்திய சமாஹிதா. இதை கேட்கறதோட மாற்றம் இல்லாமல் இவ மனசுல உள்வாங்கிட்டு இதை அனுஷ்டிக்கிறவாளாவது யார் இருக்காளோ விதூயே நமலம் பிரம்மபூயாய கல்பத்தை. அவ இந்த பாபத்தெல்லாம் தோக்கடிச்சு பிரம்மபூயாய கல்பத்தை நிச்சயம் அவளுக்கு பிரம்ம பிராப்தின்றது ஏற்படும்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். இப்படி ஆச்சாரிய அனுகிரகத்தினால பகவதானுகிரகத்தினால நமக்கும் இந்த ஆத்ம தர்மம் நாம பாகவத தர்மத்தை தெரிந்து யதாசக்தி அனுஷ்டித்து இதன் மூலமாக பகவத் சாட்சாத்காரம் ஏற்பட்டு பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். உங்களுடைய திருவிழன் கவிதார்க்கை சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய தலை